நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து காவல்துறையினருக்கு வந்து பதக்கம் வழங்கினார். அப்போ பதக்கம் பெற வந்தவங்க கிட்ட குழுவோட சேர்ந்து முதல்வரை வரவேற்று பூங்கொத்து கொண்டு வந்த ராக்கிங்கிற காவல் படையை சேர்ந்த நாய் ரொம்ப அழகாக கொண்டு வரும். அது பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொருத்தரோட முகத்துலையும் நீங்க வேணா பாருங்க, எல்லாருமே அந்த நாய் கொண்டு வரதை பார்த்து சிரிச்சாங்க. அது கொண்டு வந்து அழகா நின்று அந்த முதல்வருக்கு வணக்கம் பண்ணும்போது, நீங்க பதக்கம் கொடுத்து அத்தனை பேர் வணக்கம் பண்ண இருக்கும்போது இருந்த முதல்வருக்கு இருந்த சிரிப்பை விட, அந்த நாய் வணக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிருப்பாரு. அந்த சிரிப்பு வந்து மனசுல இருந்து வந்திருக்கும். இப்படி ஒரு சந்தோஷத்தை நாய் கொடுக்கும். உண்மையாவே அது நாய்ங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஏன்னா அது உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றக்கூடிய உயிரினம்ன்றதுனால தான், ஜீவன் அப்படிங்கிறதுனால தான் அது எல்லாருக்குமே தன்னை அறியாம ஒரு சிரிப்பு வரும். அப்போ மனிதர்களுக்கு இணையா ஒரு காவல் படையில ஒரு நாய் இருக்கு. இந்த இப்போ விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார் பார்த்தீங்களா, கோபிநாத் சாரு. அவர் வந்து ஒரு கொசுப்படை அமைச்சு நாய்க்கு சமமா ஒரு கொசுப்படை அமைச்சு காவல் படையில சேர்த்து அந்த கொசுப்படையை கொண்டு வந்து முதல்வருக்கு ஒரு பூங்கத்து கொடுக்க சொல்லியிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து தெருநாய்களோட வயித்துல அடிச்சவர். சம்பளம் வாங்கியிருப்பாரு அதுக்கு. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து இல்ல, நாய்கள் வந்து நம்மளை நம்பி வாழக்கூடிய ஜீவன், அங்க அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மட்டும் தீருங்க, நாயை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு கொள்ளணும்னு சொன்னது வந்து இன்னுமே ஏத்துக்க முடியல. எங்காவது ஒரு இடத்துல அவரு அதை சொன்னார்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இந்த மாதிரி நாய்கள் வந்து நம்மளோட சேர்ந்து வாழ்வியலா இருக்கக்கூடியது. முதல்வர் அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ராக்கி மாதிரி எல்லாமே உயரிய நிலையில் இல்லை. அந்த இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரோட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து முறையா கருத்தடை பண்ணணும். முறையா வந்து தடுப்பூசி போடணும். அதுல வந்து நேர்மையா இருக்கணும். அதுல யாருமே முழுமையா செய்யாதனால தான் மற்ற பிரச்சனைகளும் வருது. அதை தாண்டி மக்களால் அவங்க வந்து பெரிய அளவுல துன்பத்துக்கு ஆளாகுறாங்க. அந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாகாம மக்களை வந்து கொஞ்சம் தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை உறுதி. அவங்கள பார்த்துக்குங்க. பிரச்சனைக்குரிய நாய்களை முறையா அப்புறப்படுத்துங்க. இதெல்லாம் முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். இதை செய்வீங்கங்கிற நம்பிக்கை எங்க இருக்கு. அது சாப்பாடு போடுறவங்களுக்கு தடை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அறிக்கையை விட்டீங்கன்னா அந்த ஜீவன் வாழும். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.